வணக்கம் மக்களே. ஸோ கிறிஸ்மஸ்னால் என்ன? அன்பு, சந்தோஷம், எல்லாருக்குமே ஹாப்பியாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஒரு உண்மையான கிறிஸ்மஸ். ஸோ அந்த கிறிஸ்மஸ் மாதிரி நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணோம் அப்படின்னா, பிரியாணி ரெடி பண்ணி எங்களோட கேர்சலுக்கு வரவங்க எல்லாருக்குமே கொடுத்துருந்தோம். நாங்கள் எல்லாருமே தான் சேர்ந்து பண்ணியிருந்தோம். அது ஒருத்தவங்களுடைய விஷயமான கண்டிப்பாக கிடையாது. ஒரு குரூப்பாக சேர்ந்தால் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால பண்ண முடியும். ஸோ நாங்கள் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தோம். ரொம்பவே அவுட்புட் நல்லா இருந்தது. வெளியில் இருந்தெல்லாம் எந்த சமையல் மாஸ்டர்லாம் கிடையாது, நாங்களே செஞ்சு ரெடி பண்ணது தான். டேஸ்ட் நல்லாவே இருந்தது. கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தது, அதையும் சொல்லணும்ல. தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் கேசரி வச்சுருந்தோம். இதுதான் நாங்கள் ரெடி பண்ணி பாக்ஸில் போட்டு கொடுத்துருந்தோம். ஃபுட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் டேஸ்டிங்காக கொஞ்சம் பிளேட்டில் போட்டதுக்கப்புறம் செம்மையாக சுட்டுடுச்சு. நான் அதை யோசிக்கவே இல்லை. நம்ம தட்டில் போட்ட உடனே ஆறிடுச்சுன்ற ஞாபகத்தில் எடுத்துட்டேன். மற்றபடி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு நாள் வருஷத்தில் வரக்கூடிய அந்த ஒரு நாள் எங்களுக்கு ரொம்ப 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 ஒரு ஹாப்பியான ஒரு சந்தோஷம். எல்லாருமே இந்த மாதிரி கெட் டுகெதர் எல்லாம் ஒன்றா சேர்றது, சிரிக்கிறது, விளையாடுறது, பிரியாணி, கேக்கு, ஸ்வீட்ஸு, அது ஒரு மாதிரி ஒரு சரியான ஒரு ஃபீலு. அதோடு சேர்ந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அது உணவாக இருக்கலாம், இல்லை ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை காசாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நம்ம மட்டும் செலிப்ரேட் பண்ணாமல் மற்றவங்களுக்கும் அதை சேர்த்து நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது அதில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்கள் அதை பண்ணி பாருங்களேன். நான் என் பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரியே எங்களுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து கொடுத்துட்டு தான் எடுக்கணும்னு யோசிப்பேன். அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அது வெளியில் அவ்வளோவா சொல்லிக்கிறது கிடையாது. அது ரொம்பவே ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்மஸாக இருக்கும். ஹாப்பி கிறிஸ்மஸ் மக்களே.